வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் நான் கடைக்கு வந்துட்டேன். மல்லிகைப்பூ உதிரியாக வாங்கி வச்சுருந்தேன். அதை கட்டி இப்போ நம்ம சாமி படத்துக்கு போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோமா? வாங்க. அப்படியே நானும் தலையில் கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சாமி படத்துக்கு போடலாம். செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி, அதனால் உதிரியாகவே இப்போ கொஞ்சம் பூ விலை கொஞ்சம் மலைச்சமாக தான் இருக்குது. இப்போ பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு பிள்ளையாருக்கு, சரஸ்வதிக்கு, லட்சுமிக்கு 3 சாமிக்கும் நம்ம மல்லிகைப்பூ வச்சுட்டோம். பக்கத்தில் முருகர் இருக்கார், முருகருக்கும் பூ வச்சாச்சு. விளக்குக்கும் நம்ம மல்லிகைப்பூ போட்டுக்கிட்டோம். இருக்கிற பூவை நிறந்து வச்சாச்சு. அப்புறம் இருக்கிற செவ்வரளி பூவெலாம் நம்ம மிஷினுக்கு கொஞ்சம் 2 மிஷினுக்கும் வச்சுக்கிட்டு ஓவர்லாக் மிஷினுக்கும் கொஞ்சம் வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இப்போ விளக்கேற்றிடுவோமா? விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிறோம். செவ்வாய்க்கிழமைனா ஒரு சுவாமிக்கு உகந்த நாள், அதுவும் முருகருக்கு ரொம்பவே உகந்தது. அதனால் இப்போ விளக்கேற்றியாச்சு. நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். நீங்களாம் சாமி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டு திருநீர் எடுத்து வச்சுக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் சாமிகிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ திருநீர் எடுத்துக்கிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடையில் என்னென்ன நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சாமி கும்பிட்டு திருமங்கலத்தில் எடுத்து வச்சு செந்திருக்கமும் வச்சு கும்பிட்டுக்கிட்டேன். இப்போ வாங்க, நம்ம கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, நம்ம அதை எப்படி விற்கிறோம், கஸ்டமர் நம்மக்கிட்ட நான் எப்படி வாங்குகிறாங்க விலை கேட்டு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைல, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடையில் இந்த நைட்டி இருக்குது. நாங்களும் மொத்தமாக மதுரையில் கும்பகோணத்தில் மொத்த ஜவுளியாக தான் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது ஜிப்பு நைட்டி, XXLன்னு சொல்லுவோம்ல, அந்த ஜிப்பு நைட்டி 300 ரூபா தான் விலை. நல்லாயிருக்கும். நம்ம கடை ஒரு சின்ன கடை தானே, அதனால் கொஞ்சம் 10-20 சேர்த்து வச்சு தானே நம்ம விற்க முடியும். அதனால் 300 ரூபா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். பைப்பிங் நைட்டியெல்லாம் பியூர் காட்டன். இந்த வெயிலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நல்ல காட்டனாக கொடுங்க, டிசி பாலிஸ்ட் மிக்சடு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எரியுது, போட முடியலை அப்படிங்கிறாங்க. அதனால் காட்டன் நைட்டியாக நான் வச்சுக்கிட்டேன். காட்டன் நைட்டி இங்கே நம்ம பக்கத்தில் கிராமத்துகளில் இருக்கிறவங்க, இங்கே நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களாம் வாங்கிக்குவாங்க. நானும் விலை கம்மியாகவே கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கைலிங்க 100 ரூபா தான் இந்த கைலி. இந்த கைலி முன்னாடியெல்லாம் வாங்கினா தையல் கடைக்கு எடுத்துகிட்டு இதை மூட்டி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு 20 ரூபா காசு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ மூட்டியே வந்துடுது. நம்மளுக்கு நம்ம வாங்குகிற இடத்துலேருந்தே மூட்டியே வந்துடுது. 100 ரூபா தான். பாருங்கள், நல்ல காட்டன் தான் இதுவும். இந்த வெயிலுக்கு அது மாதிரி தானே கேட்குறாங்க. அதனால் பியூர் காட்டன். நிறையா கலர் இருக்குது. நான் இப்போ தற்சமயத்துக்கு இங்கே நான் இருக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். கைலி வேணும் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கிக்கோங்க. 100 ரூபா கைலி ரொம்பவே நல்லாயிருக்கும். 100 ரூபா தானேன்னா அலட்சியமாக நினைக்காதீங்க. அந்த துணி பியூர் காட்டனாக இருக்கும். அதுக்காக தான் 100 ரூபா கைலின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் பெரிய பெரிய பிராண்ட் ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே இந்த பக்கத்தில் வச்சு விற்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட்டும் 100 ரூபா தாங்க. இன்னும் 10 ரூபா கம்மியாக கூட 4-5ன்னு எடுக்கிறவங்களுக்கு இன்னும் 10 ரூபா கம்மியாக கூட குறைச்சி கொடுப்பேன் நான். எல்லா விதமான கலர்லேயும் இந்த டிஷர்ட் இருக்குது. வேணுன்னா வாங்கிக்கோங்க. நம்ம கடையில் இதெல்லாம் தாங்க வியாபாரம் விற்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த வெயில் நேரத்தில் சாக்ஸ் மாதிரி அதோட மேலே சட்டை, அந்த டிசைன் பூ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி நிறையா நான் கடை திறந்த புதுசில் நிறையா பண்டலாக வச்சுருப்பேன். ஒவ்வொருத்தரும் 4-5ன்னு எடுத்துகிட்டு போவாங்க. ஆங்கரில் மாட்டி முன்னாடி தொங்க விட்ருவோன்னா எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி ரொம்ப காட்டன் பீஸ். இந்த வெயிலுக்கு நம்ம முடிஞ்சளவு காட்டனாக நம்ம போட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா வெயில் காலம் அது மாதிரி இருக்குது, எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நான் ஏன் காட்டனில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இது 50 ரூபா தாங்க. இந்த சட்டையும் இந்த ட்ரௌசருமே 50 ரூபா தான். பியூர் காட்டன். இதில் பட்டன் இருக்குது. பேபி செட்டுன்னு சொல்லுவோம். பேபி செட்னால் இன்னும் கூட நாங்கள் அது சொந்தமாக
பைப்பிங் கொடுத்து தச்சு நாடா முடிகிற மாதிரிலாம் வச்சுருந்தோம். இப்போ அது மாதிரி மக்கள் விரும்ப மாட்டுறாங்க. பிறந்த குழந்தைக்கு வேணும்னா இது மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஜட்டி பாருங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு 4 ஜட்டி 100 ரூபா. இது சும்மா லோக்கல் ஐட்டம் தான். நம்ம 4 ஜட்டி 100 ரூபா, 5 ஜட்டி கூட 100 ரூபான்னு கொடுப்பேன். ஏன்னா போட்டுட்டு குளிக்க கொள்ள குழந்தைங்க கேட்குறாங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நான் இப்போ வந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தேவைன்னா நம்மள்கிட்ட தையல் மிஷினில் ஒரு காட்டன் ஃபேண்ட்டு ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேண்ட்டு தான் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தச்சு பழகணும் அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நேரில் வந்தாலும் நான் சொல்லி கொடுப்பேன். ப்ளவுஸ் தைக்கணுமா, சுடி தைக்கணுமா, எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும் மேடம், சுடிதார் மட்டும் கற்றுக் கொடுங்க, மேல் டாப்பு அப்படின்னாலும் நான் சொல்லி கொடுப்பேன். வாங்க, கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்க வாங்க கற்றுக்கலாம். நம்ம வீடியோவில் வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்மளை பார்த்து எனக்கு சொல்லித்தரீங்களா, எவ்வளோ பீஸு அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் கற்றுக்கணும், பாக்கியத்துக்கிட்ட கற்றுக்கணுன்னு வந்துட்டீங்க, பீஸை பற்றி பேசாதீங்க, உங்களுக்கா தெரியும், நீங்களாக கொடுத்துருவீங்க அப்படின்னு. இல்லைக்கா சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அம்மா கத்திரிக்கோல், இஞ்சி டேப்பு, டிசி கட்டி, தைக்கிறதுக்கு துணி எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபா மட்டும் கொடுங்கம்மா. நீங்கள் ஃபேண்ட்டு கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம், சுடிதார் மேல் டாப்பு கற்றுக்கணுன்னாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு நேரம் வராமல் நான் கற்றுத்தருவேன், அதிகபட்சமான டைம் எடுத்துக்கிடுவேன். நீங்களாக வீட்டுக்கு போகணுக்கா, டைம் ஆகுது அப்படின்னு சொன்னாதேன். ஏன் நான் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி சவுண்டை குறைச்சிட்டு பேசுகிறேன்னா, இங்கே ஒரே பஸ் சவுண்டு, மெயின் ரோடாக இருக்கா, சவுண்டாக இருக்குது, ஒரே இரைச்சல். அதனால் இல்லைன்னா எடுக்கும்போதே நம்ம பேசிட்டு வீடியோ போடுறது நல்லா ஓடும். நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில். இங்கே என்ன செய்கிறது, பெரிய வீடியோ லென்த்தாக எடுக்கிறோமா, அதுக்காக சவுண்டை குறைச்சிட்டு பேசுகிறேன். இப்போ ஃபேண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லுவேன் இல்லையா, பெண்களாகிய நமக்கு ஒரு கைத்தொழில் இருக்கணும் அப்படின்னு. அது எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கலாம். நம்மளுக்கான ஒரு கைத்தொழில் தான் இது. நம்மளுடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழில். ரெண்டாவது, நம்மளுக்கு கையில் செலவுக்கு பணம் இல்லையே, நம்மளுக்கு சிரமமாக இருக்குது, நம்ம வீட்டுக்காரர் சம்பாரித்து கொடுக்கணும், நம்ம அப்பா அம்மா வந்தால் நம்மளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு யோசனை, அப்படி ஒரு சின்ன ஒரு யோசனை கூட நம்ம மனசுக்கு படக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு நம்மளுக்கு உயர்வை கொடுக்கும். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி. இப்போயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபேண்ட்டு தச்சாச்சு பாருங்கள், இது எனக்கான ஒரு வேலை. இப்போது வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு ஃபேண்ட்டும் தச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.